back to my channel Crazy Girl Swetha. இன்னும் கொஞ்ச நாள்ல நியூ இயர் வர போகுது. சோ அதனால சிம்பிள் அண்ட் ஈஸியான கேலண்டர் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்ட போறேன். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ஸோ முதல்ல நமக்கு இந்த மாதிரி தின்னான கார்ட்போர்ட் வேணும். உங்ககிட்ட நார்மல் கார்ட்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் நோட்டில் உள்ள ஃப்ரண்ட் கவர் எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் திக்காக இருக்குன்றதுனால அதை நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த ஷீட்டோட 4 சைட்ஸ்லேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் ஒரு ப்ளூ கலர் பேப்பரை ஸ்டிக் பண்ண போகிறேன். நான் டோரிமோன் தீமில் பண்ணுறதுனால நான் க்ரீன் கலராக வளர்றேன், ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். சைடில் எக்ஸஸாக இருக்க கலர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷீட்டோட பேக் சைட்லேயும் நான் கம் அப்ளை பண்ணி இதில் ஒயிட் கலர் பேப்பரை ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேக் சைடும் நீட்டாக இருக்கும். அதனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டிஃபாக நிற்கும். நம்ம இதுக்கு மேலே நம்ம கேலண்டருக்குள்ள அந்த டோரிமோன் அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம இது மேலே ஒட்டிடலாம். இந்த ஷீட்டோட ஹைட்லேயே நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். வித் அந்த ஷீட்டுக்கு பாதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் டோரிமோனை ட்ரா பண்ண போகிறேன். நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணோம்ல, அதை ரப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த டிராயிங்க்கு வெளியே கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டு நம்ம இந்த டோரிமோனை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டோரிமோனை நம்ம அந்த கார்ட்போர்டு இருக்குல்ல அதுக்கு மேலே நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதுக்கு பின்னாடி டபுள் சைடட் டேப் ஸ்டிக் பண்ணி அதை அப்போ ஒட்டுங்க. ஸோ இது பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக்காக தெரியும் அந்த டோரிமோன். டபுள் சைடட் டேப்லன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக ஸ்டிக் பண்ணிடுங்க. கேலண்டரில் அந்த மந்த் டேஸ் அதெல்லாம் எழுதணும்ல, அதுக்காக நான் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அந்த A4 ஷீட்டை நம்ம 3 டைம்ஸ் மொத்தமாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த பேப்பரை அன்ஃபோல்ட் பண்ணி நம்ம இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். 12 மந்த்ஸ்னால நமக்கு 12 பேப்பர் வேணும். ஸோ மிச்சருக்கு 4 நீங்கள் இன்னொரு பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் ஸ்கெட்ச் பென்ஸ் அண்ட் பிளாக் பென் யூஸ் பண்ணி நான் அந்த மந்த்ஸ் டேஸ் அண்ட் டேட் அது எல்லாத்தையுமே எழுதிக்க போகிறேன். 2021 கேலண்டர் நம்ம ஃபோன்லேயே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் இது எல்லாத்தையுமே எழுதிடுங்க. இது எழுதுறது மேபி உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணும். பட் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம பார்த்து எழுதிடலாம். ஜஸ்ட் நம்பர்ஸ் தானே போடுறோம், ஸோ அதனால் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ டோட்டலாக 12 மந்த்ஸுக்கும் நான் அதே மாதிரி எழுதிட்டேன். இதை இப்போ அந்த கார்ட்போர்ட் மேலே எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு உங்ககிட்ட இப்போ நான் காட்டுறேன். டோரிமோனோட பாக்கெட் மாதிரி நான் ஹாஃப் சர்க்கிளாக ஒரு ஒயிட் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட அந்த கார்னர்ஸில் மட்டும் லைக் அந்த ரவுண்டில் மட்டும் கம் அப்ளை பண்ணி நம்ம இதை அந்த கார்ட்போர்ட் மேலே ஸ்டிக் பண்ணிடலாம். இது ஒரு சென்டரில் கொஞ்சம் கேப் வரணுன்றதுக்காக நீங்கள் இது இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த சென்டரில் கேப் விழுந்துடும். ஸோ இந்த பாக்கெட்டுக்குள்ளே நம்ம அந்த 12 மந்த்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை நம்ம இப்படி ஈஸியாக அழகாக வச்சிடலாம். ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் 2021 அப்படின்னு எழுத போகிறேன் பிளாக் பென் யூஸ் பண்ணி. தென் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ப்ளூ கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அதை சுற்றி ஒரு க்ளவுட் அவுட்லைன் மாதிரி கொடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம அந்த பாக்கெட் மேலே கம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அந்த பாக்கெட்டோட அந்த அவுட்லைனில் மட்டும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப அழகான அண்ட் க்யூட்டான டோரிமோன் கேலண்டர் ரெடி ஆகிடுச்சு. நியூ இயரை ஃப்ரெஷ் அண்ட் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் இந்த கேலண்டரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்
அண்ட் கிரேசி கேர்ள் ஸ்வேதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன பண்ணி ஆகுன்னு ஆஃப் ஆகிட்டே இருக்க, இன்னொரு தடவை ஆஃப் பண்ண மண்டே உடைச்சிடும் பார்த்துக்கோ. அவ்வளோதான், வரைஞ்சி முடிச்சிட்டேன்றதுனால ஒன்று சும்மா விடுறேன்.